நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். ஆமென். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்னப்படுகிறது. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, ஜோஷுவா chapter 5 verse 9, then the Lord said to Joshua, today I have rolled away the shame of your slavery in Egypt, so that place has been called Gilgal to this day. Amen. So அங்கே நிந்தையை, எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் வார்த்தையை ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபத்துக்கூடாக கடந்து செல்வோம். நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. மந்தனாவும் திக்குவாயும் உடையவன், தகுதியே இல்லையப்பா. உடைய கிருபையினால் இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. அதனால நீங்கள் அங்கிருந்து ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுகின்ற அந்த ஒரு வார்த்தை எங்கள் மத்தியிலே ஜீவனை தரட்டும் அப்பா. மாம்சத்தை மறைத்து ஆவியிலே வெளிப்படுங்க. கேட்கிற பிள்ளைகள் மத்தியிலே உங்களுடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும், ஜீவன் கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸோ அங்கே 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். நிந்தை, நிந்தை என்றால் என்ன? கஷ்டம், வேதனை. ஒரு ஆள் மட்டுமே சொல்றீங்க, ஒருவருக்குமே நிந்தை வராத மாதிரியே இருக்கிறீங்க. உங்களை பார்த்தா பிறந்ததிலிருந்தே ஆசீர்வாதமாக இருந்தார்கள் மாதிரியே இருக்கு. அவமானங்கள், உபத்திரவங்கள், வெட்கங்கள், புறக்கணிப்புகள், பரியாசங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நிந்தை. தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் நிந்தையை நான் புரட்டி போட்டேன். இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன் நிந்தையை புரட்டி போட்டேன். கர்த்தர் பேசுகின்ற வார்த்தை, உன் நிந்தையை நான் புரட்டி போட்டேன். ஆங்கிலத்திலே அங்கே I have rolled away your shame. I have rolled away your shame. உன்னுடைய வெட்கங்கள், உன்னுடைய பரியாசங்கள், உன்னுடைய கண்ணீரின் பாதைகள், நீ தலைகுனிந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நான் புரட்டி போட்டேன். ஒரு ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையிலே புரட்டி போட்டது. ஆமென். மனித குலத்தினுடைய நிந்தைகள், அவமானங்கள், பாவத்தினால் உண்டான வெட்கங்கள், தலைகுனிந்த வாழ்க்கையை என் ஆண்டவர் சிலுவையிலே புரட்டி போட்ட தேவன். ஆமென். கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கின தேவனாயிருக்கிறார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 ஆண்டுகால அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்தோன்று எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க இருக்கிற வேத பாடங்கள் எல்லாமே உங்களை எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமானது தான். எல்லாரும் ரொம்ப நாள் கேட்டிருக்கிறீங்க. அதுக்காக நீங்கள் என்னை விட்டுட்டு ஓடிடாதீங்க, என்னோட சேர்ந்து வாங்க, 2 பேரும் சேர்ந்து நாங்கள் பிரயாணிக்கலாம். ஆமென். ஸோ இங்கே 430 ஆண்டுகால அடிமைத்தன வாழ்க்கை இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு புறம் நடக்குது. இங்கால ஒரு முட்செடியிலே அக்கினியாய் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்குகிறார். இறங்கி அங்கே மோசேக்கு தரிசனமாகிறார். யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அங்கே 3ஆம் வசனத்திலே, அங்கே 7வது வசனத்திலே, யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் அங்கே மோசேயை பார்த்து சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், இந்த எகிப்தில் நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து இந்த ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின், தன்னுடைய பிள்ளைகளின் கூக்குரலை கேட்கிற தேவன். அவர்கள் படுகிற உபத்திரவத்தை பார்க்கிற தேவன். அவர் கண்டும் காணாத மாதிரி போறார்கள் இல்லை. ஆமென். மனுஷரோ பார்த்தும் பார்க்காம போறவங்க இல்லையா? ஆனா தேவன் பெயர் சொல்லி அழைத்த தேவன், அங்கே எகிப்து தேசத்து மக்கள் படுகின்ற உபத்திரவமும் அந்த ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகின்ற கூக்குரலையும் கேட்ட தேவன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்த தேவன் முட்செடியிலே அக்கினியாய் வந்து இறங்கினார். எதற்காக வந்து இறங்கினார் என்றால் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற
நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கொண்டு போய் சேர்க்கவும். எகிப்தின் நிந்தையை அவர்கள் அனுபவித்த வெட்கப்பட்ட வாழ்க்கையை புரட்டி போட்டு ஒரு ஆசீர்வாத ஆண்டவர் அங்கே முச்சடியிலே இறங்கினார். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியிலே எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். அவர் காண்கிற தேவன் இவருடைய கூக்குரலை கேட்டு அங்கே அக்கினியாய் வந்து இறங்குகிறார். இவர்களை எகிப்தின் நிந்தையிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, வெட்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து, தலை குனிந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் வந்து இறங்குகிறார். ராத்திரி வேளையிலும் கர்த்தர் எங்கள் மத்தியிலும் வந்து இறங்கி இருக்கிறார். நீங்களும் நானும் இட்ட கூக்குரல் அவர் சந்நிதியிலே எட்டியது. பாவ அடிமைத்தனத்திலிருந்து நானும் நீங்களும் இட்ட கூக்குரல் அவருடைய சந்நிதியிலே எட்டினபடியால் வந்து இறங்கினார். எங்களுடைய அவமானங்கள், நிந்தைகளை சிலுவையிலே புரட்டி போட்டது அவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவர், அது மட்டுமல்ல அன்பு நிறைந்தவர் அவர். ஆமென். சிங்காசனத்தை விட்டு எங்களுக்காக இறங்கி வந்தவர். சில பேர் இதில் எங்களுக்கெல்லாம் ஒரு நிந்தை இல்லை என்று யோசிக்கலாம் இல்லையா? சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமாம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்மைதான். ஆனால் நாங்கள் அந்த நிந்தைகள் பாடுகள் கூட நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் வந்து ஒருவனுக்காக அவர் மினக்கெட்டு தேடி போகிறது. அவன் ஒருவனுக்காக தான் வேதம் சொல்கிறது. மனம் திரும்புவதற்கு அவசியம் இல்லாத 99 நீதிமான்கள் ஓகே சந்தோஷமாக இருக்கிறாங்களா, ஹாப்பி, அவருடைய ராட்சியத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் மனம் திருந்த வேண்டுவதற்கு அவசியமான ஒரே பாவியை தேடி போகிறது அவன். 99 ஆடுகளும் மந்தைக்குள்ள ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள, அவருடைய கோட்டைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கான இந்த ஒரு தனி ஆடு அது தப்பித்தான் போச்சுது, வேணுமென்று போகல. ஆனால் அலைந்து திளைந்து எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தலை குனிந்த வாழ்க்கையிலே, வெட்கப்பட்ட வாழ்க்கை, உபத்திரவங்கள், கண்ணீரின் பாதையிலே அந்த ஆடு நிற்கிறது. அந்த ஆட்டை தேடி போய் அதை பிடித்து வந்து தன்னுடைய மந்தைக்குள்ளே சேர்க்கும் வரைக்கும் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் இஸ்ரவேலை காக்கிற தேவன். ஆமென். உங்களை மனையும் காத்து நடத்துகிற தேவன், தன்னுடைய மந்தைக்குள்ளே சேர்க்கிற தேவன் அவர். அந்த ஆட்டின் நிந்தையை புரட்டி போடுகிற தேவன் அவர். இந்த சபையில் இருக்கிற உங்களில் யாரோ ஒருவனோடு கர்த்தர் பேசுகிறார், யாரோ ஒரு தாயோடு பேசுகிறார், யாரோ ஒரு சகோதரனோடு பேசுகிறார், யாரோ ஒரு வாலிப பையனோடு பேசுகிறார், யாரோ ஒரு பெற்றோரோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நிந்தை, நீ படுகிற கண்ணீர் எல்லாவற்றையும் நான் புரட்டி போட்டேன். முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டபடியாக தான் அவர் வந்து இறங்கினார். நானும் நீங்களும் அவரை கூப்பிட வேண்டும், அவருக்காக காத்திருக்க வேண்டும். முதலாவது நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுடைய சூழ்நிலைகளை காண்கிற தேவன். உங்கள் மத்தியிலே வந்து இறங்கி உங்களுடைய நிந்தையை, உபத்திரவத்தை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெதஸ்தா குளத்திலே ஒரு முடவன், எல்லாருக்குமே தெரியும், 38 வருடம். எத்தனை வருடம்? 38 வருடம் என்று அவனுடைய வாழ்க்கையின் அரைவாசி போயிட்டு இல்லையா? அரைவாசி போயிட்டு. அங்கே இருந்தவங்க சொல்லியிருப்பாங்க, ஏண்டா சும்மா நேரத்தை இதுக்குள்ளே வீணடிக்கிறாய், வலிக்கிட்டு போ, உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது, இனி உனக்கு மீட்பு இல்லை, வாழ்வு இல்லை. ஆனால் இவன் இருக்கிறான், என்றோ ஒரு நாள் எனக்கு விடுதலை கிடைக்கும். பெதஸ்தா குளம், பெதஸ்தா என்பது அதற்குரிய அர்த்தம் வந்து கிருபைகள் கிடைக்கின்ற வீடு. அதுதான் பெதஸ்தா என்று சொல்லப்படுகிறது. கிருபைகள் கிடைக்கின்ற வீடு தான் சபை. கர்த்தருடைய கிருபை மகிமையாய் இறங்குகின்ற ஸ்தலம் தான் சபை. இந்த சபையிலிருந்து நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிற தேவனாய் இருக்க. அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, அவர் கேட்கிற தேவன். அங்கே பெதஸ்தா குளத்தில் இருந்தவனே, அதில் பாருங்க, அதுக்கு 5 வாசல்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 5 வாசல்களாலே எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஏராளமானவங்க வந்திருப்பாங்க இல்லையா? அவன் சுகம் பெற்றுட்டு கிளம்பி போயிடுவான். இவ்வளோ நாளா நீ இருக்கிறியே, உனக்கெல்லாம் சுகம் கிடைக்கிறதுக்கு வழியே இல்லை என்று சொல்லிட்டு, மனுஷரை நம்பி எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா? நாங்கள் மனுஷரை கூப்பிட்டோம் என்றால் அவங்க பரியாசப்படுத்தி தான் செல்வார்கள், அசட்டை பண்ணுவார்கள். ஆனால் தேவனை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்காய் இறங்கி வருவார். அவர் உங்களுக்காய் இறங்கி வருகிறது. அவங்க பெதஸ்தா குளத்திலே அவன் ஒருவனை தேடி வந்தார். என்ன வேணும் சொல்றான், புலம்புற, ஐயோ என்னை யாரும் எடுத்து விடுறது, தூக்கி விடுறதுக்கு, இந்த குளத்துக்கு விடுறதுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கு சுகந்தானே வேணும். எழுந்து நட. அவன் எழும்பி நடந்த
படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னார். இனி நீ பாவம் செய்யாதே. அதான் முக்கியம். இவ்வளவு நிந்தைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்த நிந்தைகள், அவமானங்கள், அந்த கண்ணீரின் பாதைகள், தலைகுனிந்த வாழ்க்கை அவர்கள் செய்த பாவத்தினால் ஆண்டவர் சொல்றார், அந்த பாவத்திலிருந்து மனம் தந்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்காய் இறங்கி வந்து உன்னை நான் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். தாவீதின் குமாரன் மாற்கு 10வது அதிகாரத்திலே அங்கே பர்த்திமேயு என்கின்ற குருடன், மாற்கு 10வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் நடந்து போகும்போது இவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. யோசிப்பா, அந்த பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். பர்த்திமேயு என்கின்ற குருடன் வீதியோரத்தில் இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, பிச்சை எடுக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை. எல்லோராலும் புறக்கணிக்க, அவனுக்கு என்ன போடுகிறார்கள் என்றே தெரியாது. அழுக்குகள் அது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவான் இல்லையா. யோசிச்சு பாருங்க, அந்த நிலையில இருந்து கொண்டு அழுகின சாப்பாடுகளையும் சாப்பிடக்கூடிய அவனுக்கு தெரியாது எப்படி இருக்குன்னு. அவமானங்கள், புறக்கணிப்புகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் இயேசு கிறிஸ்து அதனால் போகிறதை கண்டு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே வாருங்கப்பா, எனக்கு இறங்குங்க, விடுதலை தாங்க, இந்த உபத்திரவப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, இந்த நிந்தையான வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலையை தாங்க. ஆண்டவர் தேடி வர மனம் இறங்குகிறது. இரக்கத்தில் ஐஸ்வர்யவான் இல்லையா. தேடி வந்தவர், எனக்கு என்ன வேணும், பார்வதானே வேணும், பெற்றுக்கொள். அவன் ஒருவனுக்காகத்தான் நான் நினைக்கிறேன், அவன் ஒருவனுக்காகத்தான் அந்த வீதியோரத்தில் ஆண்டவர் போயிருக்கிறார். அவனுக்குள்ள சொல்லிடுச்சு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னுடைய விசுவாசம். இன்று நாள் அந்த விசுவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்கள் மத்தியிலே இறங்கி வந்து உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்ல தேவன், நிந்தையை புரட்டி போடுகிற தேவன். இரண்டாவது காரியம், நாளை நாங்கள் பார்க்க போற இரண்டாவது காரியம், அங்கே ஜோஷுவா 6வது அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் அதற்கு முதல் அங்கே எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். வந்து இங்கே யோர்தானை அவர்கள் கடக்கவில்லை. யோர்தானுக்கு முன்பாகவே அங்கே மோசே மரித்து போகிறார். மோசே கர்த்தரோடு அங்கே பிதாக்களோடு நித்திரை அடைகிறார். கர்த்தருக்குள் அவன் மரிக்கின்றான். இந்த மோசே மரித்ததுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகின்ற ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் வந்து ஜோஷுவாவினிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். ஸோ அவர்கள் பட்ட வேதனையிலிருந்து அவர் அழைத்து வந்தவர் அவர்களை நடுவழியிலே, நடு தெருவிலே அவர்களை கைவிடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்ட பொழுதுதான் அவர் வந்து இறங்கினார். இறங்கி வந்தவர் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தையிலிருந்து விடுதலையாக்கி அழைத்து வந்தார். அழைத்து வந்தவர் மோசேயினுடைய காலம் முடிந்தவுடனே அவர்களை நடுவழியிலே விட்டுட்டு போனாரா? இல்லை. இந்த ராத்திரி வளையில் உங்களையும் என்னையும் அந்த பாவமான வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுத்தவர், தெரிந்தெடுத்தவர், அழைத்தவர், உபத்திரவத்தையும் நிந்தையையும் அவமானத்தையும் புரட்டும்படியா என்னை அழைத்து வந்தவர் என்னை நடுவழியிலே கைவிட்டு போகிற தேவன் அல்ல. அவர் உண்மை உள்ளவர். மோசேயினுடைய காலம் முடிந்தால் இன்னும் ஒரு காலத்தை எங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்துவார். ஒரு புதிய காலத்தை, ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ண வல்ல தேவன் அவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பதில்லை, வாக்கு மாறாத தேவன் அவர். இங்கே மோசேயினுடைய காலம் முடிந்தவுடனே அங்கே ஜோஷுவாவின் இடத்திலே இந்த இஸ்ரவேலரை வழிநடத்துகின்ற பொறுப்பு அவர்களுக்கு ஜோஷுவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ அவர்கள் யோர்தானை கடக்கின்றார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் தூக்கி கொண்டு யோர்தானிலே கால் வைத்த போது அங்கே யோர்தான் நதி இரண்டாக பிளந்து நிற்கிறது. இவர்களுக்கு எதிராக இருந்த தடையெல்லாம் அகன்று நிற்கிறது. இவர்கள் யோர்தானை கடந்து அப்புறமாக போய்விட்டாங்க. இப்போ அங்கே போன பிறகு இந்த எரிகோ கோட்டை வந்து தடையா நிற்குது. எரிகோ கோட்டையை பற்றி ரொம்ப sermonல ரொம்ப பைபிள் போவதற்கு, அந்த யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக கர்த்தர் சில ஆலோசனைகளை, அட்வைஸுகளை கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஜோஷுவாவுக்கும் சொல்லுகிறார் இல்லையா. சில அட்வைஸுகளை சொல்லுகிறார். நாங்கள் பார்ப்போம். ஜோஷுவா 6ஆம் அதிகாரம். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நான்
வருட இந்த வனாந்தரமான வாழ்க்கை இனி உங்களுடைய வாழ்க்கையிலே முடிந்தது, நான் புரட்டப் போகிறேன். ஆனால் சில கண்டிஷன். இந்த எரிகோ கோட்டைக்குள்ளே இருக்கிற பொன், வெள்ளி, இந்த செம்பு பானைகள், காசுகள் எதுவுமே நீங்கள் தொடப்படாது, எல்லாம் சாபத்தீட்டானவைகள். ஆனால் அங்கே 19வது வசனத்திலே சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகளை கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேருங்கள். இது ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுங்க. நீங்க எடுக்கக்கூடாது என்று சொல்றதை நீங்க எடுக்கப்படாது. இது கர்த்தருடைய கண்டிஷன். இவங்க அந்த காலத்திலேருந்து எரிகோ அடிக்க வரும் வரைக்கும் ஏதாவது ஒரு குளறுபடி செய்திருவாங்க. வளமையாக நடக்கிறது எல்லா யுத்தத்திலே ஏதாவது ஒரு குளறுபடி செய்திருவாங்க. கர்த்தருக்கு கோபம் ஊற்றுறதே இவர்களுடைய வேலையாக போச்சு. நாமளும் அப்படித்தானே? அல்லேலூயா, சத்தத்தே ஆணையில் அதுக்கு மட்டும் ஒன்றும் சொல்லிடாதீங்க. அப்போ இங்கே இவர்கள் யுத்தத்துக்கு செல்கிறார்கள். இந்த யுத்தத்திலே கர்த்தர் சொல்கிறார், அங்கே 7 நாட்கள் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வர சொல்லி, அதுக்கு பிற்பாடு இவர்கள் 7 நாட்கள் 6 நாட்கள் சுற்றி வருகிறார்கள் ஒவ்வொரு தடவையாக. இந்த 7ஆம் நாள் மட்டும் 7 தரம் சுற்றி வருகிறார்கள். நான் யோசித்தேன், இந்த எரிகோ கோட்டையை இவர்கள் சுற்றி கொண்டிருக்கும் போது 7 தரம் சுற்றி வந்து 6 தரம் சுற்றிட்டாங்க. 7ஆம் நாள் 6 தரம், 6வது தரம் சுற்றி வராங்க. அவ்வளவு தரமும் இந்த எரிகோ கோட்டைக்குள்ளே எமோரியரின் ராஜாக்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு பெரிய கோட்டை என்று விஸ்தரிக்கப்படுகிறது இல்லையா? ஒரு பெரும் கோட்டை, யாராலும் உடைக்க முடியாத பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த. அன்னைக்கும் கடந்த ஒரு சேமனில் கூட ஒரு பாச சொல்லியிருந்தார், அதிலே குதிரைகளும் ரதங்களும் ஓடக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த கோட்டை என்று சொல்லியிருந்தார். அப்போ அதை சுற்றி வர்றாங்கண்டா ஒன்றும் பேசப்படாது. அவ்வளவு படை வீரர்கள் ஜோஷுவா அதை சுற்றி கொண்டு இருக்கிறாங்கண்டா இந்த உள்ளுக்கு இருந்த ராஜாக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? ஜோஷுவாவுக்கும் இந்த படைகளுக்கும் லூஸா, இதை ஒரு சத்தமும் பண்றாங்க இல்லை, போருக்கும் வராங்க இல்லை, ஊமையாவே சுத்தி கொண்டிருக்கிறாங்களே சொல்லுவாங்களா? இல்லை, நானுண்டா சொல்லுவேன். என்ன கோட்டைக்குள்ள நாங்கள் இருக்கிறோம், இவ்வளவு ராஜாக்கள் வாரான் சுத்துறான், சுத்தி அது முடிஞ்சோடனே போய் கேம்பில் போய் நித்திர விடுறான், விடிய எழும்புறான், வாரான் சுத்துறான், திரும்ப போய் படுக்கிறான், திரும்ப வாரான் சுத்துறான். இப்போ சுத்தி 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 சுத்தியே இவங்களுக்கு சுத்திட்டுது தலை. இவங்களுக்கு என்ன ஆச்சு? பரியாசம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இல்லையா? பரியாசம் பண்ணியிருப்பாங்க. அடே லூசாடா, உனக்கு அவமானம் பண்ணியிருப்பாங்க. அங்கே கோட்டைக்கு மேலே இருந்தவர்கள் காரை துப்பி இருப்பார்கள், அவமானப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது கர்த்தருடைய மகிமை அந்த 7ஆம் தரம் வந்து உதிக்க போகிறது. இந்த கோட்டை உடைய போகிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் அந்த கோட்டை தகர்க்கப்பட்டது. பெரும் வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். அதான் தேவனுடைய பிரசன்னம். இந்த ராத்திரி வேளையிலும் இந்த இடத்துல இருக்கிற பிரசன்னம் உங்களுக்கு எதிராக இருக்கிற கோட்டைகளை உடைக்கும், உங்களுக்கு எதிராக இருக்கிற நிந்தைகளை உடைக்கும். தகர்க்கின்ற பிரசன்னம் என்னையும் உங்களையும் சுற்றி இருக்கிறது. விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீங்க. நாளை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கின்றேன், நீங்கள் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லல. ஆண்டவர் சொல்லுவது, நான் சொல்வதை மட்டும் கேளுங்க. இப்போ இந்த எரிகோ கோட்டை கர்த்தருடைய பிரசன்னத்தினால் முறிந்து விழுகின்றது, உடைந்து விழுகின்றது. ஒரு பெரும் வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ ரொம்ப உற்சாகம். ஏன்? இந்த எரிகோ கோட்டையை யாரும் மேற்கொள்ள முடியாதே, நாங்கள் உடைச்சிட்டோம். இப்போ இந்த ஒரு பலத்தோடு இவங்க அடுத்தது ஆயிப்பட்டினம். ஆயிப்பட்டினம் தான் அடுத்த கேம்ப். இப்போ ஜோஷுவாவும் அவர்களுடைய படைகளும் ஆயிப்பட்டினத்தை நோக்கி செல்கிறாங்க. ஆயிப்பட்டினத்தில் போய் ஒரு வேவுக்காரரை அனுப்பி அங்கே வேவு பார்த்து வரும்படி ஜோஷுவா சொல்லும்போது இந்த வேவுக்காரர் வந்து சொல்றாங்க, ஜோஷுவா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு 2000-3000 பேர், ஒரு 2000-3000 பேரை மட்டும் நம்மளோட அனுப்புங்க, ஆயிக்கு போறோம், ஆயிப்பட்டினத்தை போட்டு தள்ளுறோம், வெற்றியோட வருகிறோம் வந்து சொல்றாங்க. இங்க ஜோஷுவா நம்பிட்டான், உங்க கெட்டிக்கார பயல்களா இருக்கு நம்முடைய ஆக்கள். இப்போ சரி என்று ஜோஷுவாவும் ஒரு 2000 விட்டு கொஞ்சம் கூடவாவை 3000 என்ற கணக்கிலே அனுப்புவோம். 3000 பேராகவே அனுப்பி விடுகிறார். அனுப்பினவங்க என்ன அங்கே என்ன நடக்குது என்றால், அங்கே ஜோஷுவா 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம், 4ம் 5வது வசனத்தையும் வாசிப்போம். அப்படி
ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயையின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். இந்த 3000 பேரை அனுப்பினவர்கள் இந்த 3000 பேரோடு சேர்ந்து அவர்கள் முறிந்தோடுகிறார்கள். புறமுதுகிட்டு அங்கே பின்வாங்கி ஓடுகிறதை வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் அங்கே சொல்லப்படுகிறது, ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலில் வெளி துவங்கி செபாரிம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்தில் அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயமோ கரைந்து போயிற்று. வெட்கப்பட்டு திரும்பி வர்றாங்க. 36 பேரை இழந்து வெட்கத்தோடு திரும்பி வர்றாங்க. அவ்வளவு அவமானம், நிந்தைகள், கண்ணீரின் பாதைகள், தலை குனிந்து நெஞ்ச நிமித்தி கொண்டு போனாங்க. போட்டு தள்ளிடலாம். ஆனால் அவர்கள் வந்தது புறமுதுகிட்டு வெட்கப்பட்டு தலை குனிந்து வந்து அங்கே ஜோஷுவாவின் இடத்திலே சொல்லுகிறாங்க. சொல்லும்போது அங்கே ஜோஷுவா என்ன செய்யறான்? ஜோஷுவா 7ஆம் அதிகாரம் 6வது 7வது 8வது வசனத்திலே, அப்பொழுது ஜோஷுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளில் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். அவமானத்தினால், வெட்கத்தினால் அவனுக்கு தலை காட்ட முடியல. தன்னுடைய குடும்பத்துக்கே அவன் தலை காட்ட முடியல. இவ்வளவு நாளங்கள் எல்லாவற்றையும் வெற்றியோடு நாங்கள் செய்து வந்தோமே, இவ்வளவு பெரிய எரிகோ கோட்டையை நாங்கள் வீழ்த்தினோமே. ஆனால் இன்று இந்த ஆயி பட்டணத்துக்கு முன்பாக முறிந்து போய் கண்ணீரோடு தலை குனிந்து வந்திருக்கிறேன். நான் என்ன செய்வேன்? அங்கே புழுதியை போட்டுக்கொண்டு குப்புற கிடக்கிறான். சொல்றாங்க, ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை அழிக்கும்படியா நீர் எமோரியருடைய கரங்களில் எங்களை கொடுக்கும்படியா கொண்டு வந்தீங்க. இதுக்காக எங்களை யோர்தானை கடக்கப்படினீங்க. அந்த புறத்திலே நாங்கள் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஆண்டவரே. இப்படித்தான் மோசே கூட்டி கொண்டு வரைக்கே நம்முடைய ஆட்கள் சொன்னாங்க. இப்ப அதே பல்லவியை தான் இவங்களும் சொல்றாங்க. 40 வருட கால வனாந்திரமான வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மறக்கிறாங்க. இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை வருடமான வனாந்திரமான வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் அப்படித்தானே இருக்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியலையே, அதனுடைய ராஜ்யத்தை நாங்கள் முதன்மையாக வைக்கலை. அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த விடுதலைகள், அவர் தந்த ஆசீர்வாதங்கள், அவர் என்னுடைய கண்ணீரை மாற்றினார், என்னுடைய தலையை நிமிர பண்ணினார், என்னுடைய கொம்பை ஆனந்த தைலத்தினால் நிரப்பினார் என்ற விசுவாசம் எங்களுக்கு இல்லையா? அதான் அங்கே அதுக்கு பிறகு அங்கே அவன் சொல்றான், ஆண்டவரே இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன செய்வேன்? யாருக்கு பதில்? என்னுடைய குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அந்த இறந்த 36 பேர்களை வெட்டி வீழ்த்தினார்களே, அவர்களுடைய குடும்பத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவமானத்தோடு வந்து நிற்கிறேனே. அதுக்கப்புறம் அங்கே ஆண்டவர் ஜோஷுவா 8வது அதிகாரம் 10-11 அங்கே ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? சொல்றான், ஜோஷுவா எழுந்திரு. குழந்தை பிள்ளைத்தனமா நம்முடைய ஜோஷுவா மாதிரி. நம்முடைய ஜோஷுவா இருக்குன்னா எல்லாத்துக்கும் அளவழிக்கிட்டுருவா, ஒன்றுக்கும் மிச்சம் இல்லை. நம்முடைய ஜோஷுவான்றது என்னுடைய மகன். ஒன்றுக்கும் இல்லை, சும்மா ஏதாவது ஒரு சின்ன இந்த லொலி தரமாட்டேன்டாலே அப்படி கொல கொல கொலண்டு ஊத்துணும். ஆனால் லொலி கொடுத்த பெருமை ஒரு ஆளுக்கு தானே அது மறக்கவே முடியாது. அந்த பெருமை இனி ஒருத்தருக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். நிந்தையை புரட்டி போட்டு விட்டார் ஆண்டவர். ஆமென். ஜோஷுவா பார்த்து, ஜோஷுவா எழுந்திரு, என்னது குப்புற கிடக்கிறியே? உன்னை கொண்டுதானே எரிகோவை வீழ்த்தினேன், உங்களை கொண்டுதானே நான் எல்லா சத்துருவின் அந்தகாரத்தின் கிரியைகளையும், உபவாச ஜபங்கள், திறப்பின் வாசல், சபையின் ஜபங்கள், குடும்ப ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் ஊடாகவும் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக உன்னை மாற்றினேன். இன்று நாங்கள் ஜோஷுவா மாதிரி குப்புறவா கிடக்கிறோம், புழுதியை போட்டுக்கொண்டு. ஐயோ, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அப்படியா இருக்கிறோம் இன்றைக்கும். எனக்குள் இருப்பவர் பெரியவர், என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இவ்வளவு நாள் ரட்சிக்கப்பட்டு இப்பவும் நாங்கள் அப்படி இருக்கிறோம்டா அல்லேலூயா தான் சொல்ல முடியும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் அங்கே இவங்க ஏன் இப்படி நடந்தது சொல்லப்படுகிறது. எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? 11வது வசனத்தில் சொல்றார், இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள்,
நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீட்டானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆண்டவர் சொன்னவர் முதல் யோசுவா 8ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே இருக்கணும். சொன்னவர் 7ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்திலே அடுத்த ஸ்லைடில் இருக்குது. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீட்டானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்துக்கு சேராவுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீட்டானதிலே சிலவற்றை எடுத்துக்கொண்டான். முதல் ஆண்டவர் சொன்னவர் அட்வைஸ் பண்ணி தான் விட்டுவர் இல்லையா? என்னென்ன காரியங்கள் கூடாது, இதை நீங்க செய்ய வேண்டாம். ஆனால் அவனுக்குள்ள அந்த வஞ்சித்து இச்சித்து எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு இருதயம். இன்றைக்கு உலகத்து ஜனங்கள் மத்தியிலே, நான் மற்றவர்களை தப்பா ஒன்றும் சொல்லல, உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் மத்தியில் எங்களையும் சேர்த்து தான் இந்த வஞ்சித்து இச்சித்து எடுத்துக்கொள்ளுகின்ற இச்சை தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லையா? சோத்தை கண்டாலும் இச்சைதான், காசை கண்டாலும் இச்சைதான். இச்சைன்ற ஆசை எல்லாம் இச்சைதானே. அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா அல்லேலூயா, அளவா சாப்பிட்டா போஷாக். ஸோ இவன் இச்சித்து எடுத்துக்கொள்ளுகிறான். ஆனால் எல்லோருக்கும் மறைத்தான். ஒருவருக்குமே அங்கே தெரியாது. ஒருவருக்குமே அவனுக்கு எடுத்தது யாருக்குமே தெரியாது. எங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் எங்களுக்குள்ள இருக்கணும். நாங்கள் என்ன பாவமும் செய்யலாம் என்று சொல்லல, என்ன பாவமும் நாங்கள் செய்துட்டு யாருமே எங்களை காணவில்லை என்று சொல்லி நாங்கள் இருக்கலாம். பாஸ்டருக்கும் மறைக்கலாம், லீடர்ஸுக்கும் மறைக்கலாம், சபைக்கும் மறைக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆகான் என்பவன் எல்லாருக்குமே மறைச்சான், தன்னுடைய குடும்பத்துக்கே மறைச்சான். ஆனால் கர்த்தருடைய கண்ணுக்கு மறைக்க முடியுமா? இவன் மறந்துட்டான். அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அவர். என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகளை அறிகிற தேவன் அவர். இன்றைக்கு நானும் நீங்களும் மனுஷர்களுக்கு முன்பாக நடிக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் ஒருவன் செய்த பாவம், ஒருவனுடைய பாவம், அந்த அனைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த புரட்டப்பட போகிறது. ஆயி பட்டணத்தை போட்டு தள்ளினா அங்கால ஆசீர்வாதமான தேசம். கடைசி நேரத்தில் தவறுகிறார்கள். அவன் ஒருவன் செய்த பாவம், அவன் ஒருவன் இச்சித்து கீழ்ப்படியாமையினால் அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களுமே பாவத்துக்குள்ள வீழ்கிறாங்க. அத்தனை ஜனங்களுமே அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை. பாருங்க, எங்களோட குடும்பத்திலே இப்ப நான் தனியாக வச்சுக்கொள்ளுங்க, நான் ஒருவன் செய்கிற ஒரு பாவம் என்னையே பாவியாக்கும். அது என்ன பாவியாகும்? நான் பரிசுத்தனா இருக்க முடியாது. நான் செய்கிற ஒரு பாவம், ஒரு குடும்பத்தில் ஒருவன் விடுகிற தவறு அந்த குடும்பத்தையே தலைகுனிய வைக்கும். ஒரு குடும்பத்தில் ஒருவன் செய்கிற தவறு அந்த குடும்பத்தையே கண்ணீருக்குள்ள கொண்டு வந்து, இவன் ஒருவன் செய்த தவறு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்துமே கண்ணீருக்குள்ள கொண்டு வந்தது. ஜோஷுவாவை, சகோதரர்களை, யுத்த சேனைகள் எல்லாருமே கண்ணீரில் அவமானத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு அங்கே இந்த பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் அங்கே ஒரு பலி கொடுக்க வேண்டி இருந்தது. இந்த ஆகான் என்பவன் அந்த ஆகோர் பள்ளத்தாக்கிலே இவன் அங்கே பிற்பாடு இவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடிச்சதுக்கு பிற்பாடு அந்த ஆகான் என்பவன் அவன் இச்சித்து எடுத்துக்கொண்ட அனைத்து பொருட்களும் அங்கே ஆகோர் பள்ளத்தாக்கிலே பலியிடப்படுகின்றது. அங்கே கொடுக்கப்படுகின்ற அந்த ஒரு பலி, ஆகான் என்கின்ற ஒரு பலி, அங்கே இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுடைய இந்த 430 ஆண்டு கால வனாந்திரமான அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தையும் 40 வருட அந்த வனாந்திரமான வாழ்க்கையில் அவர்கள் பட்டு வந்த கண்ணீரின் பாதைகள் எல்லாவற்றையும் அந்த நிந்தையை புரட்டி போட்டு அங்கே ஆசீர்வாதத்துக்குள் அழைத்து செல்கிறது. அங்கே அவன் கொடுக்கப்பட்ட ஒரு ஆகான் என்பவன் கொடுக்கப்பட்ட ஒரே பலி. ஆகானை போலதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்குமாய் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் விலைக்கிரயமாய். அந்த இயேசு கிறிஸ்துடைய ஒரு பலி என்னையும் உங்களையும் மனித குலம் மீது வந்திருந்த எல்லா பாவத்தையும் என் ஆண்டவர் சிலுவையிலே புரட்டி போட்டார். சர்வ வல்லமை உள்ளவர், அன்புள்ளவர் அவர். அந்த ஆகானுடைய ஒரு பலி இஸ்ரவேல் ஜனத்தை எப்படி நிந்தையை புரட்டி ஆசீர்வாதத்துக்குள் அழைத்து சென்றதோ, அந்த பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை கொடுத்ததோ,
அந்த அக்கிரமமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்ததோ, அதே போன்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்ததின்படி எனக்கும் உங்களுக்குமாய் ஒரு பலி இந்த உலகத்திலே தேவைப்பட்டது. மாம்சமாய் வந்து இறங்கியவர் தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். என்னுடைய உங்களுடைய பாவங்களை கர்த்தர் நீக்கினார். என்னை உங்களை விடுதலையாக்கும்படியாய் வந்து இறங்கினவர். யோசுவா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது. வாசிங்க சகோதரி. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஜோஷுவா பார்த்து, எழுந்திரு ஜோஷுவா, நீ குப்புற கிடந்தது போதும். நீ ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைய நாள் உங்களுடைய நிந்தை புரட்டப்பட போகிறது. இவ்வளவு நாட்கள் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் இனி உங்களுடைய வாழ்க்கையில இல்லை. உபத்திரவத்தின் பாதைகள் இனி உங்களுடைய வாழ்க்கையே இல்லை. இதோ புரட்டப்பட போகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற இரண்டாவது காரியம், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்குமாய் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி என்னையும் உங்களையும் மீட்டுக் கொண்டார். என்னையும் உங்களை உங்களுடைய பாவங்களை அவர் கழுவினார். இதுக்கு பிற்பாடு நாங்கள் பாவ வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். இதுக்கு பிற்பாடும் எங்கள் மத்தியிலே அந்த இச்சைகள் வஞ்சைகள் எங்களுக்கு வேண்டாம். களவுகள். தேவனுடைய ராட்சியத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய், நான் சபையில் அப்படி இருக்குன்னு நான் சொல்லல, தேவனுடைய ராட்சியத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைய தினத்துக்காக, நாளைக்கு கிடைக்க இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த நாளில் நாங்கள் நினைத்த பிள்ளைகளாய் எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை பாடுகள் பட்டார் எனக்கும் உங்களுக்குமாய். அவருடைய வஸ்திரம் கழற்றப்பட்டது, முள்முடி சுமத்தப்பட்டது, கோலால் அடித்தார்கள், சிவப்பு வஸ்திரம் தரிக்கப்பட்டது என்றால் அவரை அவமானப்படுத்துவதற்கு என்று, யூதருடைய ராஜா என்று காரி துப்பினார்கள், அறைந்தார்கள், குத்தினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், அசட்டை பண்ணினார்கள். எல்லாவற்றையும் அவர் சகித்தார் என்றால் என் மீதும் உங்கள் மீதும் வைத்த அன்பின் நிமித்தம். அதை நினைத்த பிள்ளைகளாய் எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. கர்த்தர் என்னுடைய நிந்தையை இந்த ராத்திரி வேளையிலே புரட்டி போட வல்லவராய் இருக்கிறார். தேவனை நோக்கி கூப்பிட்டோமா? அவர் தானே அழைத்தார். உங்களை அழைத்தவர் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நீங்க கூப்பிடும் போது உங்கள் மத்தியிலே வந்து இறங்கினார் இல்ல? இறங்கி உங்களை அந்த அந்தகாரத்தில் இருந்து உங்களை மீட்டெடுத்து அழைத்து வந்தார் இல்ல? அழைத்து வந்தவர் சொல்ல, உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைய நாளிலே நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன். ராத்திரி வேளையிலும் நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். சிந்திக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் அந்த பாவ வஸ்திரம் எங்களுக்கு தேவையில்லை. இலவசமாய் அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இலவசமாய் அவருடைய கிருபையினால், சிலுவையிலே அவர் செய்த தியாகத்தினால் கிடைத்த கிருபை. அங்க பர்த்திமேயு என்கின்ற குருடன், அதுல மாற்கு 10வது அதிகாரத்தில், இதில் நான் போட இல்லை, மாற்கு 10வது அதிகாரத்தில் பர்த்திமேயு என்கின்ற குருடனை பார்த்தீங்கன்னா 46ஆவதுல, அந்த அன்னைக்கு 47 48 ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை அழைத்து வர சொல்லி. அங்கே ஜனங்கள் வந்து சொல்றாங்க, பேசாமல் அதட்டுகிறார்கள். இந்த அதட்டுகிற சத்தம் எல்லாவற்றையும் மேற்கொண்டு மேலால இவன் கூப்பிடுகிறான். கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை அழைத்து வாங்க என்று சொல்லி. இவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னை அழைக்கிறார் இயேசு. எவர்களுடைய வாய் அதட்டினதோ, எவர்களுடைய வாய் பரியாசம் பண்ணினதோ, எவர்களுடைய வாய் இவர்களை தலைக்குனிய வைத்ததோ, அந்த வாயே இயேசு அழைக்கிறார். இவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல வைக்கும். உங்களை நானும் நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்னையும் உங்களையும் நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டார். இவன் வர்றான், வந்தவுடனே ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அந்த அவன் குருடன், அந்த குருட்டு தன்மை அவனுக்கு இல்லாமல் போய் அவனுக்கு சுகம் கிடைக்கிறது, பார்வை கிடைக்கின்றது. இந்த பார்வை, இவன் ஆண்டவர் அழைத்த உடனே என்ன செய்கிறான்? அந்த வசனத்திலே இவன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை கூப்பிடும் போது இவன் கூப்பிட்டான், அவர் அந்த இடத்திலே வந்து அழைத்தார்.
நீங்களும் நானும் கூப்பிட்டோம். ஆண்டவர் இந்த இடத்துல வந்து இறங்கினார், எங்களை அழைத்தார். அழைத்ததுக்கு பிற்பாடு எங்களுக்கு அந்த வஸ்திரம் வேண்டாம். இவ்வளவு நாட்கள் நாங்கள் கடந்து வாழ்ந்து வந்த வஸ்திரம் எங்களுக்கு தேவையில்லை. அழுக்கு வஸ்திரம், அந்த குருடன், அந்த நிந்தையான வஸ்திரம் எங்களுக்கு தேவையில்லை. பாவம் நிறைந்த வஸ்திரம் எங்களுக்கு தேவையில்லை. இவன் என்ன செய்யறான்? வஸ்திரத்தை எறிந்து விட்டு போகிறான். நீதியின் வஸ்திரம் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை நாங்கள் தரித்து கொள்ளவும், அதை கலற்றி வைத்துட்டு திரும்பவும் பாவ வஸ்திரம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்ப திரும்ப பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னையும் உங்களையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய பிள்ளைகளை. முதலாவது, தேவனை நோக்கி கூப்பிடுங்க, காத்திருங்க, அவர் உங்களை தேடி வருவார். இரண்டாவது, எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய பிள்ளைகளாயிருக்கிறோம். மூன்றாவது காரியம், 1 சாமுவேல் 17வது அதிகாரம். அங்கே அதற்கு முன்பாக அங்கே இஸ்ரவேல் சேனைகளுக்கும் பெலிஸ்தருக்கும் இடையிலே யுத்தம் நடக்கின்றது. இந்த யுத்தம் அங்கே சவுல் ராஜாவாக இருந்த காலத்திலே நடக்கின்ற யுத்தம், எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இந்த யுத்தத்திலே இவர்கள் நின்று போரிடுகிறார்கள். ஆனால் இவர்களால் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. அங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு 6 அடி 1 அங்குலம் உயரமான ஒரு ராட்சதன் என்று அங்கே வர்ணிக்கப்படுகிறது. கோலியாத் என்பவன் வந்து அறை கூவுகிறான், இவர்களை நிந்திக்கின்றான், இந்த இஸ்ரவேல் சேனைகளை. அந்த நிந்தித்ததை இவன், இந்த நம்முடைய கடைக்குட்டி தாவீது அப்படியே ஓடி வர்றான் சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படியா. ஸோ இந்த சாப்பாடை, உணவை கொடுத்து விட்டு அவன் கேட்குறான், யார் இங்கே இருந்து அறை கூவி கொண்டிருக்கிறான், யார் இவன்? அங்கே 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனத்தை நாங்கள் வாசித்தமாக இருந்தால், அப்பொழுது தாவீது தன் நண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அங்க முதல் கேட்கிறான், என்ன செய்யப்படும் என்று கேட்டுட்டு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முக்கியமானது, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். யாரு ஜீவனுடைய தேவனுடைய சேனைகள்? இஸ்ரவேல் ஜனங்களை தாவீது சொல்லுகிறான், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். எவ்வளவு வைராக்கியமா சொல்றான் பாருங்க. இவர்கள் ஜீவனுடைய தேவனுடைய சேனைகள். இவர்களை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், விருத்த சேதனம் இல்லாதவன். எங்களை சத்ருவானவன் நிந்திப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றால், எங்களுடைய தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல, ஜீவன் உள்ளவருக்கு தேவனாய் இருக்கிறார். சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன் இடம் கொடுக்குறீங்க? நாங்க இடம் கொடுக்கிறோம். எங்களை அறியாம நாங்க கொடுக்கிறோம் இடம். கோபங்கள், பொறுமையின்மைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவானவைகளை நாங்கள் தேடுகிறோம். இல்லை, சத்ருவானவன் வந்து அங்கே விதைகளை முள்ளுள்ள இடங்களாய் விதைக்கின்றான், முள்ளுள்ள களைகளாய் விதைக்கின்றான். நாங்க இடம் விட்டபடியா தானே, இந்த நிலம் இடம் விட்டபடியா தானே களைகள் வந்தது. இந்த நிலம் பதப்படுத்தப்படவில்லை. இது தேவனுடைய சேனைகள். நாங்கள் கர்த்தருக்கென்று யுத்தம் செய்கிற சேனைகள், தேவனங்களை மீட்டெடுத்த சேனைகள், ரத்தம் சிந்தி மீட்டுக்கொண்ட சேனைகள். சொல்லுவார், சேனைகளின் கர்த்தர் அவர். அந்த சேனைகளை நீங்களும் நானும் தான் தேவனுடைய சேனைகள். நாங்கள் அதை மறந்தோமாக இருந்தால் நாங்கள் பலவீன பாத்திரங்களாகிறோம். சொல்லுவோம், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல யுத்தம், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு தான் யுத்தம். அந்த யுத்தத்துக்கு நானும் நீங்களும் ஒப்பு கொடுக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த யுத்தத்தை கண்டுட்டு நாங்கள் பயந்து ஓடுகிறோம். நாங்கள் நாயை கண்டாலே ஓடிடுவோம் இல்லையா? நாயை கண்டாலே ஓடிடுவோம். இந்த கரடி என்று ஒரு நாய் நிற்குது, அதுக்கு பேர் தான் கரடி. ஆனால் அது கொஞ்சுகிற நாய். அது கலரும் கரடிக்குரிய கலர் இல்லை, அது வாழையாட்டி கொண்டு வரும் கொஞ்சறதுக்கு. ஆனால் நம்மட மனைவி இருக்கிறா இல்ல, நம்மட மனைவிக்கு பெரிய நாய் வந்தாலும் சரி, குட்டி நாய் வந்தாலும் சரி, நம்மட கதிரைக்கு மேலே ஏறினாலும் பரவாயில்ல, மேசைக்கு மேலே ஏறிடுவா. அவ்வளவு பயம். அது கொஞ்சம் வந்த நாய். அது நாயை கண்டே நாங்கள் பயந்து ஓடுறோம். பிசாசின் வல்லமையை கண்டு இங்க பயந்து ஓட முடியாது. நாய் வந்து கடிக்கும், பிசாசு கடிக்க முடியாது. பல்லில்லாத சிங்கம் சிலுவையிலே கர்த்தர் பிசாசை நசுக்கி போட்டார். வல்லமையை இழந்தவன் அவன். என் இயேசு வல்லமை நிறைந்த பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி உங்களையும் என்னையும் ரட்சிக்கிற தேவன் அவர். எதிர்த்து நில்லுங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு. ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகள் நாங்கள். அதை மறந்தீங்கன்னா நீங்களும் நானும் பலவீன பாத்திரங்கள்.
சத்துரு நினைச்சிருவான், சரியான ஒரு பாத்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு, போய் ரங்கினவண்டு வையுங்களேன், உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம், குடும்பத்தையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம், சபையையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். ஆனால் சபை கர்த்தரால் மீட்கப்பட்ட சபை, சபை கர்த்தரால் ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட சபை, சத்துருவின் கிரியைகள் நெருங்க முடியாது. நானும் நீங்களும் கர்த்தருடைய சேனைகள், நானும் நீங்களும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று யுத்தம் செய்கின்ற தாவீதுக்கள், தேவனுடைய ஜனத்துக்காக நாங்கள் யுத்தம் செய்கின்ற எலிசபெத்துக்கள், ஒரு எஸ்தர்கள், தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கின்ற எலிசபெத்துக்கள், தேவனுடைய சபையை கட்டுவதற்காக ஓடுகின்ற நெகேமியாக்களாய் இருக்கும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார், யுத்த சேனைகளாய் அழைத்திருக்கிறார். நாங்கள் செய்ய வேண்டியது அந்த யுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்க கூப்பிடும்போது வந்து இறங்கினார். ஏன் வந்து இறங்கினார்? உங்களுடைய நிந்தையை, அவமானத்தை புரட்டும்படியாய். இவ்வளவு நாட்கள் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் இனி உங்களுடைய வாழ்க்கையிலே வருவதில்லை. வர விடுகிற தேவன் அல்ல. உலகத்தில் உபத்திரவம் உண்டுதான், ஆனாலும் எனக்கும் உங்களுக்குமா ஜெயம் கொண்ட தேவன் என்னோடு கூட இருக்கின்றார். அவர் அதை மேற்கொள்வதற்கு வேண்டிய பலத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவார். நாங்கள் குதிரைகளையும் ரதங்களையும் நம்பி அல்ல, என் ஜீவன் உள்ள தேவனுடைய நாமத்தை நம்பி நாங்கள் இருக்கின்றோம். யுத்தம் கர்த்தருடையது, ஆனால் ஒப்பு கொடுக்க வேண்டியது நானும் நீங்களும். ஒப்பு கொடுத்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே நிந்தை புரட்டப்படும், எங்களுடைய குடும்பத்திலே நிந்தை புரட்டப்படும். மூன்றாவது காரியம், நானும் நீங்களும் அந்த யுத்தத்துக்கு என்னையும் உங்களையும் ஒப்பு கொடுக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். என்னையும் உங்களையும் அந்த ஆவிக்குரிய யுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அங்கே தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறார். நாங்கள் வாசிப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம், 46வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய். எவ்வளவு பெரிய இரும்பினால் செய்யப்பட்ட, வெண்கலத்தினால் செய்யப்பட்ட எவ்வளவு பெரிய ஆயுதத்தை நீ கொண்டு வா. நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான், நீயோ கேடகம் பட்டயம் எல்லாத்தையும் கொண்டு வா, ஆனா என்னோடு இருப்பவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவர் என்பாக எனக்குள் இருப்பவர் சர்வ வல்லமை உள்ளவர், உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். இயேசு என்கின்ற நாமம் மரணத்தின் கூரை முறித்து போட்டு பாதாளத்தை மேற்கொண்ட நாமம் அவர். அவருக்கு முன்னாடி உன்னுடைய எதுவுமே எடுபடாது, சத்ருவின் எந்த கிரியைகளும் எடுபடாது. அவர் ஜீவன் உள்ளவர், என்னோடு கூட இருக்கிறார். அங்கால 46வது வசனத்தில் சொல்லப்படுற இஸ்ரவேலில் கடைசியில சொல்லப்படுற இந்த சுவத்த வார்த்தையிலே, இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள். நானும் நீங்களும் செய்கிற யுத்தம், அந்த யுத்தம் பூலோகத்தில் உள்ளவர்கள் புறஜாதிகள் அறிந்து கொள்ளும்படியான யுத்தம், கட்டுகளை உடைக்கும்படியான யுத்தம். இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவர், மரணத்தை வென்றவர் என்று இந்த உலகத்துக்கும் புறஜாதியருக்கும் அறியும்படியான யுத்தம். அது சத்துருவின் கிரியைகளை எதிர்த்து நிற்க வேண்டும். நீங்க எதிர்த்து நிற்க இல்லையோ, பலவீன பாத்திரங்கள். உங்களால் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை எப்படி நீங்க அறியப்படுத்துவீங்க? புறஜாதியாருக்கு முன்னுக்கு போய் நின்றீங்கன்னா, நீயே எத்தனை பிரச்சனையில் இருக்கிறா, என்னட்ட இந்த நேரமும் முறையிட்டு கொண்டிருக்கிறியே. மனுஷரை நோக்கி கூப்பிடாதீங்க, மனுஷர்கிட்ட போய் எதுவுமே சொல்லாதீங்க. நீங்க தனிப்பட்ட அறையில இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்க. வந்து இறங்குவார் நிச்சயமாய். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவள் 12 வருடமாய் பெரும்பாடு, அவமானங்கள் நிறைந்த வாழ்க்கை, வீதியால் போக முடியாது, எவ்வளவோ செலவழிச்சாள், எத்தனையோ பேரை போய் பார்த்தாள், ஒருவரனும் அவளுக்கு சுகத்தை கொடுக்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் அவளை விடுதலை ஆக்கியது. வஸ்திர தொங்கலை தொட்டாள், வல்லமை இறங்கியது. தனியா இருந்து கூப்பிடுங்க, அவருடைய பிரசன்னம் இறங்கும். அவருடைய பிரசன்னம் உங்களை விடுதலை ஆக்கும், நிந்தையை புரட்டி போடும். இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47 சொல்லுகிறார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தமோ கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். பிசாசை எங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுப்பார். இந்த ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார்.
என்ற ஆண்டவர் ஏற்கனவே போட்டு தள்ளிட்டார் சிலுவையிலே. பிசாசின் கதை முடிந்தது. நாங்கள் ஜீவன் உள்ளவர் தேவன் எங்கள் மத்தியிலே கூட இருக்கிறார். பட்டயத்தோடு மீட்டியோடு மேல கர்த்தருடைய வார்த்தையாகிய கருக்குள்ள பட்டயத்தோடு நாங்கள் யுத்தம் செய்கிற பிள்ளைகள். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. வார்த்தையை சொல்லி கொண்டு வந்தாலே உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள வந்துடும், அந்த வல்லமை வந்துடும். பிசாசு வந்தால் அதை எதிர்த்து நிற்கிற வல்லமை உங்களுக்கு வரும். உன்னால் என்ன செய்ய முடியும்? நான் அப்படி தான் வார்த்தை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணும்போது, நான் முன்பு அதை சொல்லியிருக்கணும் தெரியல, ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் முடிஞ்சுது. என் ஐபேடில் எல்லா நோட்ஸும் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 2:30 மணிக்கு பின்னேறம் போல் 6 மணிக்கு 7 மணிக்கு வேர்ட், 3 மணிக்கு இந்த இதில் இருந்த எல்லாமே அழிஞ்சிட்டு, சகலதும் அழிஞ்சிட்டு. எடுத்தெடுத்து பார்க்குறேன், இல்லை. ஆனால் எனக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்குது, என் தேவன் என்னோட கூட இருக்கார். நான் காருக்கு தான் இருந்து கூடுதலாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் காருக்கு இருந்து நான் விண்ஸ்க்ரீனை பார்த்து மேலே பார்த்து சொன்னேன், என் தேவன் என்னோட கூட இருக்கிறார், நீ வெட்கப்படுவாய், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியே நீ வெட்கப்படுவாய். சாட்சியாக சொல்கிறேன். நான் 1/2 மணித்தியாதால் நான் ஐபேடை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அந்த வார்த்தை இருக்குது. ஜீவன் உள்ள தேவன் அவர், கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உண்மை உள்ளவர், வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். நானும் நீங்களும் செய்ய வேண்டிய யுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, தைரியமாக ஒப்பு கொடுங்க என்ற உங்களோடும் என்னோடும் இருப்பவர் பெரியவர் அவர். அதை நீங்கள் மறந்தீங்களோ உங்களுக்குள்ள தைரியம் வராது, சத்துரு உங்களை மேற்கொண்டுருவான். கர்த்தர் உங்களையும் என்னையும் யுத்த புருஷர்களாய், மற்றவங்க என்னவும் சொல்லுவாங்க, உனக்கு வல்லமை இல்லை, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, உனக்கு அதிகாரம் இல்லை, எல்லாம் சொல்லுவாங்க. மற்றவர்களை பற்றி யோசிக்காங்க. கோலியாத்தை சுற்றி அவனுடைய சகோதரர்களை சொல்றாங்க, என்ன உனக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை, என்ன வந்து நிற்கிற கடைக்குட்டி பயல், ஆடு மேய்க்கிறவன். அவன் சொல்றான், நீங்களோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் போறீங்க. இந்த சவுலும் இஸ்ரவேல் சேனைகளும் ஈட்டியையும் பட்டயத்தோடையும் கேடகத்தோடையும் போய் யுத்தம் செய்கிறாங்க. இவன் ஒருவன் மட்டும்தான் தேவனுடைய நாமத்தை கொண்டு யுத்தம் செய்தவன். அந்தகாரத்தின் பொல்லாத ஆவிகளை பாதபடியாக்கி போடு உடைக்கின்ற, பயப்படவே தேவையில்லை. எதிராக ஜெபிங்க, துதி என்கின்ற யுத்தம். அதனால தான் எரிகோ விழுந்துச்சு. ஜெபம் என்கின்ற யுத்தம், அன்னாளுடைய நிந்தையை புரட்டி போட்ட யுத்தம் அது. கர்த்தருடைய வார்த்தையினால யுத்தம், தாவீது மேற்கொண்ட யுத்தம். அங்கே நெகேமியா அங்கே எக்காலத்தை ஊதுகிறான், ஜாமக்காரர்களை வைக்கின்றான், ஜெபக்காரர்கள். அதுக்கு அங்கே பட்டயத்தை ஏந்தி கொண்டு கர்த்தருடைய வார்த்தை, அந்த அலங்கத்துக்காக செய்கின்ற யுத்தம் அது. அந்த யுத்தத்திலே அப்படி யுத்தம் செய்தவர்கள் அத்தனை பேருமே ஜெயித்தார்கள். ஆனால் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் போனவங்க, மாம்சத்தோடு போனவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நானும் நீங்களும் நம்புவது ரதங்களையோ குதிரைகளையோ அல்ல, ஜீவனுள்ள தேவன் அவர். நாங்கள் முறிந்து விழுகிற பிள்ளைகள் அல்ல. சத்ருவுக்கு எதிராக சத்ருவின் கிரியைகளை முறித்து உடைத்து நாங்கள் தேவனுக்கு என்று எழுந்து நிற்கிற பிள்ளைகள். எழுந்து நில்லுங்க, ஒப்பு கொடுங்க, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இருளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த அதிகாரமும் இருளுக்கு இல்லை. மெய்யான ஒளி ஜீவன். அங்கே ஆட்டுக்குட்டியானவர் ஒருவருக்கு மட்டுமே சகல வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்காம். சகல வல்லமையும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட இயேசு என்கின்ற நாமம் ஒருவருக்கே வல்லமையும் கனமும் மகிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் நாங்கள் மறக்கிறோம்? உபத்திரம் வரைக்கும் அது ஏன் எங்களுக்கு அது வருவதில்லை? அந்த ஞாபகம் ஏன் வருவதில்லை? ஏன்னா நானும் நீங்களும் ஆவியிலே நிறைந்து இல்லாதிருந்தால் இவை எல்லாவற்றையும் சத்ரு மறைத்து விடுவான். ஏசப்பாவுடான உறவை நீங்கள் வளர்க்கும் போதுதான் உங்களுக்கு எதிரான தடைகள் உடைபடும். எத்தனையோ பேர் ஆண்டவரை நிந்தித்தார்கள், அவமதித்தார்கள். ஆனால் எனக்கும் உங்களுக்குமாய் அந்த நிந்தையை புரட்டி போட்டு என்னையும் உங்களையும் விடுதலையாக்கி தன்னோடு மகிமையிலே சேர்க்கிற தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னா அதில் இந்த நூற்றுக்கதிபதிகளும் போர்ச்சேவகர்களும் அங்கே ஆண்டவர் தன்னுடைய பெரிய சத்தமாய் கூப்பிட்டு பிதாவினிடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து ஜீவனை துறக்கிறார். துறந்தவுடன் அங்கே கல்லறைகள் பிளக்கின்றது, திறக்கின்றது, கண்மலைகள் பிளக்கின்றது, பூமி அதிர்கின்றது, திரைச்சிலை இரண்டாக பிரிக்கின்றது. இதெல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த இந்த இயேசு கிறிஸ்துவை அறைந்தவர்கள் சொல்லுகிறார்கள், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். ஆனால் அவர்கள் தான் இயேசப்பாவை நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், அறைந்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள், அசட்டை பண்ணினார்கள். எவர்கள் அசட்டை பண்ணினார்களோ, உங்களை எவர்கள் நிந்தித்தார்களோ,
எவர்களுக்கு முன்பாக நீங்கள் கண்ணீர் விட்ட வாழ்க்கையை வாழ்ந்தீர்களோ, எவர்களுக்கு முன்பாக நீங்கள் தலை குனிந்த வாழ்க்கையை வாழ்ந்தீர்களோ, அவர்களுடைய வாயினாலே மெய்யாகவே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், மெய்யாகவே இந்த சபை தேவனால் உருவாக்கப்பட்ட சபை, தேவனால் அழைக்கப்பட்ட சாதிகள், மெய்யாகவே இவர்கள் தேவனுக்கென்று யுத்தம் செய்கிற சேனைகள் என்று சொல்லுகின்ற நாட்களை கர்த்தர் உங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறார். விசுவாசித்தால் நீ மகிமையை காண்பாய். செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒரே ஒரு காரியம் தான். 3 காரியங்கள், 3 காரியம். தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும். இதில் முதல் தரம் ரட்சிக்கப்பட்ட அல்ல ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருந்தால் கூட உங்களுக்கு தேவனை நோக்கி கூப்பிடுறதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவர் நீதிமானே அல்ல, பாவியையே மனந்திருந்தலுக்கு அழைக்க வந்த தேவன். யாரும் தேவனை நோக்கி கூப்பிடலாம். வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு என்று எங்கள் மத்தியிலே வந்து இறங்குவார், விடுதலை தருவார் அவர். நீங்க ஆனால் ஒப்பு கொடுங்க தேவனிடம். புதிதாக யாராவது வேறு மதத்திலிருந்து வந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் யாராவது இருந்தாலும் சரி, அவர் மதம் மாற மனம் திரும்புங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் மத்தியிலே கர்த்தர் வந்து இறங்குவார், உங்கள் நீந்தியை புரட்டி போடுவார். 2வது காரியம், எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்வது, உன்னை அழைத்தேன், நீ என்னுடைய மகன், என்னுடைய மகளாய் உன்னை அழைத்தேன். இதுக்கு பிறகு பாவ வஸ்திரம் உனக்கு வேண்டாம், நீதியின் வஸ்திரம் உனக்கு தரப்பட்டாயிற்று. அந்த நீதியின் வஸ்திரத்தை ஒருபோதும் நாங்கள் கலற்றி வைக்கக்கூடாது. நித்தமும் அந்த நீதியின் வஸ்திரம் எனக்குள்ளே இருக்குது என்ற நிச்சயத்தோடு நான் வாழ வேண்டும். 3வது காரியம், எல்லாருக்கும் சேர்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் நீங்களும் அந்த ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகள். அந்த சேனைகளை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய ராஜ்யத்தில் யுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சும்மா அழைக்கவில்லை இஸ்ரவேல் தேசத்தினரை. அங்கே வேதத்தின் ஆரம்பத்திலே ஆதாமையும் ஏவாளையும் அழைத்தார் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று. அவர்கள் வழி தவறி விட்டார்கள், கீழ்ப்படியவில்லை. திரும்ப அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்கென்று. அவர்களும் கீழ்ப்படியல, யுத்தம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கல. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எங்கள் மத்தியிலே அனுப்பி எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து தன்னுடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றி என்னையும் உங்களையும் யுத்த சேனைகளாய் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் தரப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நாங்கள் பின்வாங்க தேவையில்லை, ஒன்றும் இல்லை. ஆக்களோட அடிப்படை சொல்லல, அன்பாயிருங்கள். அன்புதான் முக்கியம். அன்பாயிருங்கள் எல்லாரோடும். சத்ருவின் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுக்கு எதிராய் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். அது ஜெபத், துதி, அங்கே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வார்த்தையினாலான யுத்தம். நீங்க ஒப்புக்கொடுங்க, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் அவருடையது. எனக்காய் ஜெயத்தவர் அவர் சிலுவையிலே. கண்களை மூடி நாங்கள் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போமா? எத்தனை பேர் ராத்திரி வேளையிலும் ஆண்டவர் உங்களோடு பேசி இருப்பார். நிச்சயமாய் யாராவது இன்னும் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இருந்தால் ஆண்டவர் சொல்வது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவ்வளவுதான். ஜீவன் உள்ளவர் அவர். அந்த உலகத்திலே வாழ்வதற்கு வேண்டிய வழி. சத்ருவானவன் எனக்கு நிந்தைகள், போராட்டங்களை என் மத்தியிலே போட்டு என்னை டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அழிவின் பாதையிலே நடத்துகிறார். மற்றவர்களுக்கு முன்பாக, குடும்பத்துக்கு முன்பாக தலை குனிந்து போய் நிற்கிறேன் என்று நீங்கள் கவலைப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய மகன். நான் ஒரு ஆட்டை தேடி போய் அழைக்கிறது. உன்னை அழைக்க இந்த இடத்திலே வந்தேன். என்னை நோக்கி கூப்பிடு. அழைத்தீங்களா? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. பரிசுத்தமாகிறவன் நித்தமும் முடிவு பரியந்தம் அவன் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் முடிவு பரியந்தம் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு முடிவு இல்லை. இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையிலே போராட்டம் உண்டு. அதை மேற்கொள்வதற்கு எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 3வது, அந்த யுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. யுத்தம் கர்த்தருடையது, நீங்க பயப்பட தேவையில்லை. கர்த்தருடைய நாமத்தை துதிக்கின்ற யுத்தம் அது. கர்த்தருக்கு ஏதாவது நான் செய்யணும். அப்பா, உங்களுக்கு ஏதாவது செய்யணும் ஆண்டவரே.
இடத்துல இருக்கிற ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளும் அப்படி கேட்டு தான் வந்தாங்க. அவங்களுக்குள்ள அந்த வாஞ்சி, அந்த தாகம் இருந்துச்சு. ஆண்டவரே, ஏதாவது ஒன்று செய்யணுமப்பா, எங்கோ ஒரு இடத்துல நான் ஆரம்பிக்க வேண்டும், எந்த இடம் எனக்கு தெரியல, அதை காட்டுங்க. கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பவன் கூட அவன் தனக்குரிய அந்த பலனை பெறாமல் போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நீங்கள் செய்கின்ற யுத்தம். ஒப்பு கொடுங்க, உங்களுடைய இருதயத்தை நீங்க ஒப்பு கொடுங்க. மனுஷரை, மற்றவங்களை பற்றி பார்க்காதீங்க, உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. உங்களோடு கர்த்தர் பேசுகின்றார். யாரோ ஒருவனோடு பேசுகின்றார், யாரோ ஒரு தாயோடு பேசுகின்றார், யாரோ ஒரு தகப்பனோடு, யாரோ ஒரு வாலிபனோடு ஒப்பு கொடுக்கும்படியாய் கர்த்தர் ஏவுகின்றார். ஆவியானவரே, நீங்கள் அவர்கள் மத்தியிலே பேசுகிறதுக்காய் நன்றி. அந்த ஒப்பு கொடுக்கின்ற இருதயத்தை அவர்கள் மத்தியிலே கொடுத்திருக்கிறபடியால் நன்றி அப்பா. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் அவர்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க. என் தேவனுடைய, என்னை நிந்தையில் இருந்து என்னை புரட்டி எடுத்தவர், என்னை எடுத்தவர், தூக்கி எடுத்தவர், அவருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமே. ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, இயேசுவே ஒப்பு கொடுக்கிறேன். சில தாவீதுக்களாய் ஒப்பு கொடுக்கிறேன். பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிக்கிறவரே உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீங்க இதில் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் ஏதாவது பேசினார் என்றால் நீங்க பாஸ்டரை வந்து சந்தியுங்க, தனிப்பட்ட ரீதியில் அவரோட பேசுங்க, டெலிஃபோன் பண்ணி கதைங்க, லீடர்ஸோட கதைங்க, உங்களோட ஃபேமிலி பைபிள் ஸ்டடியில் பேசுங்க லீடர்ஸோட. சகோதரனை, எனக்கு ஆண்டவர் இதை உணர்த்தினார் என்ற நாளிலே நான் என்ன செய்வது, எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று எனக்கு தெரியல. பேசுங்க, கர்த்தர் வழிகளை திறந்து விடுவார். எந்த சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்தாலும் என் தேவனுடைய கரம், அவருடைய பிரசன்னம், மகிமையின் மேகம், பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் உங்களை சூழ்ந்து பாதுகாக்கும். செல்ல வேண்டிய பாதையிலே உங்களை அழைத்து செல்லும். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்து முடிக்கிற பிள்ளைகளாய் உங்களை மாற்றுவார். நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. அன்பு நேசக்கரத்திலே ஒப்படைத்து ஜெபம் கேட்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி இயேசுவே. அடுத்த காரியத்துக்காக நாங்கள் கடந்து